இன்னைக்கு 5வது நாள் ஜூஸாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து 200 கிராம், திராட்சை வந்து 50 கிராம், சிறிதளவு தேன் எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராபெரியும் திராட்சையும் தேனும் மூன்றையும் வந்து மிக்சியில் இட்டு நன்றாக அரைத்து அந்த சாரை வந்து வடிகட்டி அதுக்கு கூட குளிர்ச்சிக்கு வந்து உங்களுக்கு ஐஸ் டியூப் வேணால் சேர்த்து எடுத்துக்கலாம். பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியிலையும் திராட்சையிலையும் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. மேலும் வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களான ஆந்தோசைனின், எலாஜிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களான நியாசின், ரிபோஃப்ளோவின் போன்றவை வந்து இதுல அதிகமாக இருக்குது. மேலும் வந்து தாது உப்புக்களான மெக்னீசியம், பொட்டாசியம், துத்தநாகம், கால்சியம் வந்து ஓரளவு இதுல இருக்குது. மேலும் வந்து தொடர்ந்து இந்த ஜூஸை நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹார்ட் சம்பந்தமான எந்த நோயும் வராமல் தடுக்குது. இளமையை வந்து பொலிவுடன் இருக்க உதவுது. இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.